பலன் கொடுப்பேன், கோதுமை மணி போல் மடிந்திடுவே. உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமான நிந்தை சிலுவைதனை, அவமான நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. எந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்து. உங்க உள்ளத்திலே கர்த்தர் இறங்கி வரட்டும். நம்முடைய உள்ளங்களை கர்த்தர் நிரப்பட்டும். நம்முடைய உள்ளங்களை கர்த்தர் நிரப்பட்டும். நம்முடைய உள்ளங்களை கர்த்தர் நிரப்பட்டும். நம்முடைய உள்ளங்களை கர்த்தர் நிரப்பட்டும். நம்முடைய உள்ளங்கள் செயல்படட்டும். நம்முடைய மைண்டுகள் செயல்படட்டும். நம்முடைய நாவுகளை சாத்தான் கெட்டாதபடி அழிந்து கொண்டிருக்கிற அநேகரை நீதிக்கு உட்படுத்துவோம். நீதி என்பது இயேசுவுக்கு உட்படுத்துவோம். ஞான ஸ்நானத்துக்கு உட்படுத்துவோம். பரிசுத்த ஆவிக்குள் உட்படுத்துவோம். பாவத்தை நீக்கி சுத்திகரிக்க உட்படுத்துவோம். இயேசுவின் பந்தாய சாலையிலே ஓட உட்படுத்துவோம். அவர் இருக்க வண்ணமாய் மாற்ற நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒருவர் மேல் விழுந்த கடமை அல்ல, எல்லா தேவ பிள்ளைகள் மேல் விழுந்திருக்கின்ற கடமை. நீங்கள் அதை செய்யும் போது சூரியனை போல சந்திரனை போல ஒரு ஸ்டாராய் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பாய். பரலோக ராஜ்யத்தில் உனக்கு ஒரு நல்ல இடத்தை, வெளிச்சமான ஒரு ஸ்டாரை போல ஒரு இடத்தை விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். தானியேலுக்கு அதை கொடுத்திருக்கிறான், சாத்ராக்கு கொடுத்திருக்கிறான், மேஷை கொடுத்திருக்கிறான், அபிநேத்து கொடுத்திருக்கிறான். இப்படி அநேகரை நீதிக்குள்படுத்தின என் ஆண்டவர் இந்த நாளில் கடைசி காலத்தில் சபையை உன்னை நீதிக்குள்படுத்தி ஒரு சந்திரன் சூரிய ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல மாற்ற ஆவியானவர் சபையை தேடி வந்திருக்கிறேன் என்று ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்க நீதிக்கு உட்படுங்க. நீங்க நீதிக்கு உட்படும்படி கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. வயதாச்சுன்னு சொல்லி போகாதீங்க. 5 பேர் வரலன்னு சொல்லி மங்கி போகாதீங்க. இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் கஷ்டம். இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிய முடியாதுங்க. அறியவங்க ஜீவனை கொடுத்து பெற்றுக்கொள்வாங்க. அவர்கள் பரலோகத்தை டேஸ்ட் பார்ப்பாங்க என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்குமே இங்கே உள்ள ஜோக்கு கதை அடித்து சிரிக்க வச்சு விடணும் சுவிசேஷம். ஹல்லேலூயா. அது என்ன கர்மன்னு தெரியலையா, நமக்கு அது ஒத்தும் வருதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு யூடியூப்பில் பரவி விடுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம சீரியஸாக இருக்க வேண்டும். கொஞ்சம் காலம்தான் உண்டு. அடையாளங்களை கர்த்தர் காண்பித்து கொண்டிருக்கிறார். மரணங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் பயங்கரமாக இருக்கிறது. பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஆமே ஆமே. எப்போது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ரஷ்யா சைனா திரும்புதோ அப்போது முடிஞ்சிருச்சு. கவனிச்சிருங்க. ஹல்லேலூயா. அந்த 2 நாடும் திரும்பும் போது இஸ்ரவேலுக்கு பயங்கர ஆபத்து, கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர ஆபத்து என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மகு கோகு உன்னை நான் கொண்டு வருவேன், எசேக்கியேல் சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. உன்னை நான் கொண்டு வருவேன். ஆமே, பிரைஸ் தி லார்ட். அகங்காரிகளாக்கும் பாவம் உணர்வில்லாமல் இருக்கிற நாடுகள் நம்ம நாடும் சிலப்போ போகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மிக கவனமாய் போக வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்டார் ஆக்கும். தேவன் சொல்லுறது என் பிள்ளை ஸ்டார். ஆமே, ஆண்டவரை அறிகிற ஸ்டார், பரலோகத்துக்கு முன்குறிக்கப்பட்ட ஸ்டார், உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தப்பட்ட ஸ்டார். நீ அந்த ஸ்டார் ஆக்கும். அந்த ஸ்டார் அநேகர் பரலோகத்திலிருந்து உள்ள ஸ்டார்கள் விழுந்து போனார்கள். நட்சத்திரத்தில் பிரகாசிக்க வேண்டிய ஊழியக்காரர்கள் விழுந்து போனார்கள். நட்சத்திரத்தில் பிரகாசிக்க வேண்டிய தூதர்கள் விழுந்து போனார்கள். நான் விழமாட்டேன் ஆண்டவரே, நான் விழமாட்டேப்பா. நெருக்கம்தான், கஷ்டம்தான், துன்பம்தான். இதன் மத்தியிலே ஒரு
கூட்டம் ஜனத்துக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன் என்று சொல்லி விழுந்து கிடக்கிற ஜனத்துக்கு நான் சுவிசேஷம் சொல்லி அநேகர் அழிவிலிருந்து நீதிக்கு உட்படுத்துவேன் சொல்ற பிள்ளைகள் ஒன்று கூட கரங்களை தட்டி இந்த கடைசி காலம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், ஆமென். அப்ப நீங்களும் சோர்வடைஞ்ச கூடாது, அநேகரை நீதிக்கு உட்படுத்த வேணும். கணவனை பார்த்து கேட்கணும், 2 மணிக்கு உனக்கு இங்கே வந்திருக்க முடியாதா? நீ 10 மணிக்கு வச்சு 6 நாள் 60 மணிக்கு நீ வேலை செய்து தொலைஞ்சு போற, ஒரு 2 மணிக்கு கீழ்ப்படிய முடியாதா? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். பக்கத்தில் ஒரு சகோதரி உண்டு, நான் வரணும்னு இருந்தேன், அப்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டு. அல்லேலூயா, சாக்கு போக்கு சொல்றது, எத்தனை காலம் சாக்கு போக்கு சொல்லுவாங்க? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. இன்னும் பலவிதமான கோணத்தில் மக்கள் இருக்கிறாங்க. சாக்கு போக்கு சொல்லுறது, என்ன படிப்பிக்கிறது? அல்லேலூயா, நான் என்ன செய்ய போகிறேன், என்ன படிப்பிச்சு? ஆமே, அவர் என்ன பேசி போட்டார்? அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. அல்லேலூயா, பரிசுத்த ஆவி பேசாம ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வராது என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில தீர்க்க தரிசனங்கள் உங்களை உருவாக்கும் என்று நான் அறிகிறேன், சில குடும்பத்தை உருவாக்கும் என்று அறிகிறேன், சில திட்டத்தை உருவாக்கும் என்று அறிகிறேன். யாரையும் சங்கடப்படுத்துவதற்கல்ல, வருத்தப்படுத்துவதற்கல்ல, வேதனைப்படுத்துவதற்கல்ல. நீங்கள் கிறிஸ்துவின் சாயலாய் மாற்ற தேவன் உங்களை அனுமதித்திருக்கிறார். அதன் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கிரீடம் என்பது மந்தை மேய்க்கிற மேய்ப்பனுக்கு வாடாத கிரீடத்தை கொடுப்பார். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 முதல் சில வசனங்களை படிக்கும்போது தெரியும். அல்லேலூயா. நான் கொஞ்சம் மெசேஜ் எடுத்து நான் எழுதி வச்சுட்டேன், ஆனால் குளுத்தலை மறந்து வச்சுட்டேன். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கொஞ்சம் சபையை குறித்தும் 7 சபைகளை குறித்தும் பேசலாம் என்று சொல்லி கொஞ்சம் சில காரியங்கள் எடுத்து வச்சு, சரி அடுத்த நாட்களில் பார்ப்போம். அல்லேலூயா. பின்பு பார்க்கும்போது வெளிப்பாடிலே சில வசனங்களை எடுத்து உங்களை ஆவிக்குள்ளே நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது இந்த வசனத்தை கர்த்தர் சூண்டி காட்டினார். அல்லேலூயா. கிரீடம் என்பது மந்தை மேய்க்கிற மேய்ப்பனுக்கு வாடாத கிரீடம் கொடுப்பாராம். ஆமே, இங்கே பாருங்க, கவனிச்சிடுங்க, எழுதி வச்சிடுங்க, கவனிச்சிடுங்க. எழுதினவங்க கேட்ட கொடுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ மந்தை மேய்க்கிற, அப்போ நான் மாத்திரமா மந்தை மேய்க்கணும்? நீங்கள் மேய்க்க வேண்டாமா? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இப்போ நீங்கள் ஒரு வீட்டை நீங்கள் மேய்க்கிறீங்க, பெண்கள் அதிகமாக வீட்டை மேய்க்கிறது நீங்கள் தான். கணவனுக்கிட்ட லிஸ்ட்டு தான் கொடுத்து விடுங்க, அந்த சாணம் வாங்கிட்டு வாங்க, இந்த சாணம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி லிஸ்ட்டை கொடுத்து விடுங்க. அல்லேலூயா. அவர்கள் வாங்கி கொண்டு போட்டாச்சுன்னா அவங்க பொறுப்பு முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆனால் அதனுடைய காசுகள் காரியங்கள் அவங்க தான் பார்த்து வாங்கி போடுவாங்க. சிலவங்க சந்தோஷமாக வாங்கி போடுவாங்க, சிலவங்க எரிச்சலோட வாங்கி போடுவாங்க, சிலவங்க நேற்றைக்கு தீர்த்துட்டியான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. சில குழப்பங்கள் இருக்கும், சில பிரச்சனை இருக்கும். அது அவங்களுடைய மனசுடைய அப்படின்னு அந்த சந்தோஷத்தின்படி இருக்கும். சிலப்போ சூடாக இருப்பாங்க, சிலப்போ குளிராக இருப்பாங்க, பல இதில் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு உங்களை கவனிக்கிற மேய்ப்பன் அவர்கள் தான். அல்லேலூயா. அதை போலத்தான் அதிகமாய் சகோதரிகளாக்கும் குடும்பத்தை மேய்க்கிறது. அல்லேலூயா. இல்லை, தகப்பன் இல்லாமல் பிள்ளைகளை பார்க்க முடியாது என்பது உண்மைதான். தகப்பன் தான் வீட்டுக்கு தலையாக இருக்கிறதெல்லாம் உண்மைதான், மனைவிக்கு தலையாக இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு மேலாக தேவன் நமக்கு தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்ம தலையாக இருக்கிறார். அப்போ நம்முடைய வீட்டை முதல்ல என்ன செய்யணுமா? நல்லா மேய்க்க வேண்டுமா? பாஸ்டர், எப்படி பாஸ்டர் மேய்க்கிறது? பாஸ்டர், ஒரு பயலும் சொல்லுவழி இல்லை பாஸ்டர், தகப்பனும் சொல்லுவழி இல்லை பாஸ்டர், அவங்க சொல்லுவழி கிடையாது. ஆனபடி எப்படி பாஸ்டர் மேய்க்கிறது? அல்லேலூயா. இன்னைக்கு மேரி அம்மா வந்து சொன்னாங்க, இந்த சத்தியம் நான் நேரமே அறிஞ்சிருந்தேன்னு சொன்னால் என் பிள்ளைகள் நஷ்டப்பட்டு போயிருக்காது. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நான் அறிஞ்சிருந்தேன்னு சொன்னால் என் கணவனே நஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேன். இந்த சத்தியம் தெரியாது பாஸ்டர், சும்மா சபைக்கு போனோம், வந்தோம், பேசுறது கேட்டோம். அல்லேலூயா. இதை முன் நாட்களில் நாங்கள் கேட்டிருந்தா எப்படியா நான் போராடி இருப்பேன்னு சொல்லி வாக்கு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக கழுதைகளுக்கு வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கிறவங்கள் உண்டு. கொஞ்ச நேரம் அதை கேட்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கும் போது சிலராக இருக்கிற நீங்கள் சொல்கிறேன், சகோதரிகளை நீதான் அந்த மேய்ப்பன். அல்லேலூயா. உன் வீட்டை மேய்க்கிற மேய்ப்பன் நீதான். அல்லேலூயா. ஆமென்.
அப்போ சபையை மேய்க்கிற மேய்ப்பன் நானா இருக்கலாம். இந்த சபையை மேய்ப்பதற்கு நிறைய மேய்ப்பர்கள் உண்டு. இந்த சபையை மேய்க்கிற மேய்ப்பன் நான். அல்லேலூயா. தேவன் பரலோகத்திலிருந்து தருகிறத இந்த மேய்ப்பன் என்ன செய்வேன்? உங்களுக்கு தருவேன். ஆமென். உங்களுக்கு தருவேன். நீங்கள் என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டில் போய் நீங்கள் அநேகரை உருவாக்க வேண்டும். உங்கள் கணவனுக்கு புத்தி சொல்லி உருவாக்க வேண்டும். உங்கள் மருமகளுக்கு புத்தி சொல்லி உருவாக்க வேண்டும். காரியம், இவர்கள் கற்றுக்கொண்டது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக்கும். இவர்கள் கற்றுக்கொண்டது எல்லாமே சும்மா ஒரு டைம் பாஸ்டுக்கு சேரில் வந்து ஒரு ஆட்டம் ஆடி போகிற கிறிஸ்தவர்களாக்கும். இவர்களுக்கு கிறிஸ்துவமாய் எந்த பந்தமும் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு குடும்பத்தை, ஒரு குடிக்கிற வெறிக்கிற குடும்பத்தை மேய்க்க எவ்வளவு கஷ்டம் உண்டு என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்போது 2 தரிதல பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளை 2 பேரை உருவாக்க நீங்க வெளியில சொல்லாம எவ்வளவு துக்கப்படுறீங்க என்று சொல்லி எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன சொல்றீங்க? ஐயோ, பிறக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருந்து ஆமென், என் மக்கள் வந்து நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி சொல்றீங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ சத்தியத்தை நீங்க அறிவீங்க. நீங்களும் நல்ல ஒரு மேய்ப்பை நான் இருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்க. ஹல்லேலூயா. கலங்கி போகாதே, கலங்கி போகாதே. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேய்த்துப்பா. உன்னால எவ்வளவு சீர்படுத்த முடியுமோ அவ்வளவு சீர்படுத்திப்பான். உன்னால எவ்வளவு குணப்படுத்த முடியுமோ அவ்வளவு உன் குணப்படுத்திப்பான். அதே போல சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, மேய்ப்பனை பார்த்து சொல்லுகிறது அப்படித்தான். உன்னால எவ்வளவு போராட முடியுமோ அத்தனை எனக்காக போராடு. எப்போது நம்பிக்கையோடு போராடு. உனக்கு அழியாத ஒரு ஜீவ கிரீடத்தை உனக்கு வைத்திருக்கிறேன் என்பதை நினைத்து கொண்டு போராடு. இந்த உலகத்திலே போராடி முடித்து நீ வெற்றி அடைந்து வரும்போது ராஜ கிரீடத்தை அணிந்து நித்தியமாய் யுக யுகமாய் நீ என்னோடு அரசாளுவதற்கு நான் உன்னை அப்பாயின்மென்ட் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரத்தை தட்டி தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பூமியில் எனக்கு எந்த சந்தோஷம் இல்லை, பூமியில் எந்த நிம்மதியும் இல்லை, பூமியில் எனக்கு எந்த சமாதானமும் இல்லை, பூமியில் எந்த சந்தோஷம் இல்லை. உம்முடைய ராஜ்யம் தான் சந்தோஷம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். இனி 10-20 ஆண்டுல உம்முடைய ராஜ்யத்தை அடைய வேண்டிக் கொள்கிறேன். அந்த கிரீடத்தை மறந்து விடாதபடி நான் ஓடுற ஓட்டம், நான் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஓட்டம், நான் அந்த பந்தாய ஓட்டத்தில் மின்னும் பின்னும் மாறாதபடி சரியாய் கடைசி வரை சரியாய் ஓட எனக்கு அந்த கிருபை தர வேண்டும். எனக்கு அந்த கிருபை தர வேண்டும். என் கணவனுக்கு கிருபை தர வேண்டும். என் பிள்ளைகளுக்கு அந்த கிருபை தர வேண்டும். என் சொந்தத்துக்கு கிருபை தர வேண்டும். என் உறவுகளுக்கு கிருபை தர வேண்டும். என் சபையில் வருகின்ற அத்தனை தேவ பிள்ளைகளும் பரலோகத்தில் சேர்வதற்கான சரியான ஓட்டமோட நீர் தயவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் யார் யார் கண்ணீரோட ஜெபிக்கிறீங்களோ அவர்களுக்கு தேவ கிரீடம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 அநேக மேய்ப்பர்கள் எல்லாம் அந்த நாளில் வெட்கப்படுவாங்க. அநேக மேய்ப்பர்கள் சபையை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைத்து வேசியின் பாடல் பாடி காட்டி கொடுத்த அநேக சபைகள் எல்லாம் துக்கப்படும். வேசியின் பாடல் என்ன தெரியுமா? அதுக்கு செய்தி எடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை பற்றி ஒரு அனுபவம் இல்லாமல் பேசுகிற வாய்கள், ஆண்டவரை பற்றி ஒரு துக்கம் இல்லாம சிலுவை எடுக்காம மக்களை ஏமாற்றுவதற்கு மேல் பூச்சாய் பேசுகிற கள்ள அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடி சபையை திருப்திப்படுத்தி விடுகிற வேசியின் கூட்டங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம கவனித்து கொண்டு எப்படி போக வேணுமோ அப்படியே போக வேண்டும். கடந்த நாட்களிலே ஒரு சின்ன ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு அழைத்திருந்தாங்க. அங்கே ஒரு பல ஆண்டுகளாய் ரொம்ப தூரம் பனிச்ச மூட்டிலிருந்து எங்கே வராங்க, ஆராதனைக்கு வராங்க. அந்த தம்பி வந்து இருக்கும்போதே இந்த சிமெண்டில் கல் போட்டு வச்ச எப்படி இருக்கும், அணுகுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்படி அதே கல்லில் வந்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய தோணுல புதிய ஆளாக இருக்குன்னு நினச்சிட்டேன். அடுத்து ஓகே, கடைசியாக ஜெபிக்க வந்து நிற்கிறார். ஜெபிக்கும்போது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் காரியங்களை சொல்லும்போது அவங்க அம்மா வந்து அவனுடைய மனைவியோட அம்மாவை நிற்கிறாங்க. அவங்க நல்ல அனுபவம் தெரியும், நல்ல அனுபவம் தெரியுற அம்மா. அல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் தெரியுங்களா, இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாமா? அல்லேலூயா. அது நாங்கள் அங்கே சபைக்கு போவோம்.
அல்லேலூயா. அப்போ ஒன்றும் தெரியலையே இதில் 2 பேருக்கும், மாப்பிள்ளைக்கு தெரியல, பொண்டாட்டிக்கு தெரியல, 2 பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாவிட்டா எப்படி குடும்பம் நிற்கும்? யாராவது ஒரு ஆளாவது அறிஞ்சிருக்க வேண்டாமா? அல்லேலூயா. கொஞ்சம் கேட்டு ஜெபம் பண்ணி விட்டேன். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ நம்ம ஒன்றும் அறியாமல் இருக்கக்கூடாது, ஒன்றும் அறியாமல் இருக்கவே கூடாது. நீங்கள் அறிகிறவராய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாதான் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், தெரியாவிட்டால் கர்த்தர் கற்றுக் கொடுக்க மாட்டார். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. சின்ன வயதில் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கையாடு வேலைக்கு போகிற டைமில் எல்லாம் ஒரு ஏஜ் 16 வயசுல ஆகும்போது எங்கள் அப்பா ஒரு ஆள்கிட்ட கேட்டாராம், பையன் வேலையெல்லாம் கரண்டி எடுத்து வேலை செய்வானான்னு. அந்த நாட்களில் கொத்தன் வேலை, பிளம்பிங் இதெல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகும், பயங்கர ஃபேமஸ். அப்போ அவர் சொன்னாராம், கழுவியெல்லாம் வைப்பான்னு சொன்னாராம். இது எனக்கு காதில் இவர் போட்டார். ஹல்லேலூயா. நான் அந்த மனுஷனோட 1 மடங்கு பெரிய மேஸ்திரியாக கர்த்தர் என்னை மாற்றினார். ஹல்லேலூயா. காரணம் தாழ்ந்தா போதும், கீழ்ப்படிந்தா போதும், எல்லா வேலைகளையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எல்லாத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்க வல்லவர். அந்த நாட்களுள்ள காரியங்களை சொல்கிறேன். ஆமென், பிரைஸ் எல்லாம். தேவன் ஒரு காலத்துக்கு பின்பாக அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்பாக ஒரு நட்சத்திரத்தை போல, ஒரு ஸ்டாராய் உன்னை பிரகாசிக்க வைக்காம விடமாட்டேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. கடந்தொல்லை இருக்கிறாயா? கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? பிரச்சனை இருக்கிறாயா? போராட்டத்தில் இருக்கிறாயா? நீ பயப்படாத, நீ பயப்படாத. உன்னை கர்த்தர் விரும்பினா ஒரு நட்சத்திரத்தை போல இங்கே ஒரு ஸ்டாராய் வைப்பா. பெந்தேகோஸ் அனுபவம் தள்ளப்படுற அனுபவம் அல்ல, விடப்படுற அனுபவம் அல்ல, தள்ளி போற அனுபவம் அல்ல. காலம் நேரங்கள் அது கொண்டு, காலம் நேரங்கள் உண்டு. கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் போது, கர்த்தர் எடுத்து உயர்த்தும் போது ஒரு பெரிய மாற்றத்தை உன் வீட்டு கொண்டு வந்து ஒரு ஸ்டாராய் அநேகருக்கு பிரகாசிக்க ஒரு வெளிச்சமுள்ள வீடாய் கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆவியான தருகின்ற வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள தேவ பிள்ளைகள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கடந்து கஷ்டப்பட்டாலும் சரி, நீங்கள் வெளியிலே ஊழியம் செய்தாலும் சரி, மெச்சோர்டான பிள்ளைகள் ஒரு 30 வயசு 25 வயசானாலே மெச்சோர்டு தான். நீங்கள் மெச்சோர்டானவர்கள் நியாயமாய் குடும்பத்தை மேய்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானமாய் மேய்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடிந்து மேய்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மந்தை தெற்றி போனால் அடித்து சரியாய் நடத்த வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மந்தை தேவையில்லாமல் ரூட்டுக்கு திரும்பினா எப்படி தட்டி என்ன செய்கிறீங்களோ அதைத்தான் சகோதரிகளாக இருக்கிற நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அதுக்கு உட்பட்டால், மந்தை போற போக்கில் நீங்கள் உட்பட்டால் நீங்கள் நியாயத்தீர்ப்பில் நிற்பீங்க. ஆமே, ஆமே, ஆமே. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்தை விட மதிப்பாக்கும் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டமாக்கும் பரலோகத்தை குறித்து ஆண்டவர் சொல்வது. அல்லேலூயா. ஆனபடி இந்த உலகத்திலே கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், இல்லாமட்ட மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும், உறவுகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உனக்கு மேய்க்க தெரிந்த புத்தியை மேய்க்காம விட்டு விடாதே என்று கர்த்தர் சொல்லுங்க. மேய்க்க வேண்டிய நாளில் உன் பிள்ளைகளை சரியாய் மேய்த்தால் செம்மறி ஆட போல மாற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்லுங்க. கடைசி காலத்தில் இரு பிரிவு உண்டாகும். செம்மறி ஆடுக்கும் துள்ளாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கு ஒரு பிரிவு உண்டாகும். உன் பிள்ளைகள், கணவன், முழு குடும்பமும், சபை முழுவதும் செம்மறியாடு கூட்டத்தில் போக வேண்டுமானால் நீங்கள் மேய்க்க ஒரு கூட்டமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மேய்க்கிற கூட்டமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில அப்பா அம்மா மேய்க்காம பிள்ளைகள் வாழ்க்கை சீரழிஞ்சு கொண்டிருக்காங்க. சில அப்பாவுடைய சில வேசித்தனம், 2 மனைவி 3 மனைவி வச்சிருக்கிறதுனால குடும்பம் சாபமாய், பிள்ளைகள் சாபத்தில் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறது எல்லாமே தேவன் அறிந்த பிள்ளைகள் செய்கிற சாபம் தலைமுறைகளை பாதிக்கிறது. தலைமுறைகளை பாதிக்க விடாதபடி இருக்க வேண்டுமானா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தயவாய் சரியாய் மேய்க்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது ஆழ்கடல், யாரும் கണ്ടെத்த முடியாது. ஆமே. அவர் நியாயத்தீர்க்க நாட்களில்
அவனவன் அறிந்த கிறிஸ்தவத்தை ஆழமாய் பார்த்து நியாயத்தை தீர்த்துடுவா. ஆமே, பிரைஸ்லாம். மேய்ப்பன் சில வேளை சபை நடத்த தெரியாம நடத்தினா சில வேளை அந்த சபை அறிந்தவண்ணம் சில கொஞ்சம் பேர் தப்பி போவாங்க. இப்போ உங்களை இன்னும் டீப்பான ஒரு சரியான பாதையில நடத்துவதற்கு கர்த்தர் முயற்சி பண்ணுகிறா. அதிலே நீங்க நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம் கர்த்தரோடு சேர்ந்து நிற்கிற நாள், மனவாட்டி சபை அவருக்கு ஒப்பாய் நிற்கிற நாள், அந்த மகிமை நாள், கர்த்தருடைய ஆண்டவர் என்ன வஸ்திரம் தரித்திருக்கிறாரோ அதே போல வஸ்திரம் தரித்திருக்கிற நாள், நீங்கள் யாரும் கடக்க முடியாத இடத்துல ஏறி போற நாள். நீ ஜீவ கிரீடம் தரித்து அந்த 5 மனவாட்டிகளை போல நீ பரலோகத்தில் ஆண்டவரை சந்திக்க போற நாள். அவருடைய சகல மகிமைக்கு நீ சொந்தக்காரி, அவருடைய சகல மகிமைக்கு நீ சொந்தக்காரிய நிற்கிறதை இழந்துவிடக் கூடாது என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லு. ஹல்லேலூயா. இதை புரிந்து கொண்டால் சகல திருச்சபைகளும் மறந்திருப்போம். சகல திருச்சபையில் ஆண்டவரை சரியாய் தேடி இருக்கும். சகல திருச்சபையில் கூட்டங்களும் உண்மையோடு கர்த்தரை தேடி இருக்கும். இந்த உலகத்துக்காய் ஒரு சபையும் கட்டப்படாமல் இருக்கும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ். கடைசியாக 12 நட்சத்திரம் என்பது 12 அப்போஸ்தலரை குறிக்குது. அல்லேலூயா. வெளிப்பாடு புஸ்தகம் 21:14, லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் தெளிவுபடுத்துவார். அல்லேலூயா. வெளிப்பாடு 21:14, லூக்கா 6:13வது வசனத்தில் எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. ஆமே, 12 நட்சத்திரம் 12 அப்போஸ்தலரை குறிக்குது. அல்லேலூயா. அப்ப 12 அப்போஸ்தலர் பரலோகத்தில் இருப்பாங்க. ஆமே, முடிக்க போறோம், செய்தியை முடிக்க போறோம். இப்போ 12 அப்போஸ்தலர் மாத்திரமா பரலோகத்தில் இருப்பாங்க? இல்லை, இல்லை, நிறைய ஆள் உண்டுல்ல. பிரைஸ்லாம். ஆமே. இந்த 12 அப்போஸ்தலருக்கு என்ன கர்த்தர் காண்பித்து கொடுத்தா? கிறிஸ்துவன் சரியான வழி நடத்தல், கிறிஸ்துவன் சரியான பாதை. அவர் பரலோகத்திலிருந்து ஒரு மனுஷனை பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் என்ன கிரியை செய்யணுமோ அதை முழுவதும் இந்த 12 அப்போஸ்தலருக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ்லாம். எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமே. இந்த 12 அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்ததை இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழும்பி போகும்போது கொஞ்சம் தான் தெரியும் அவங்களுக்கு. ஆமே. இயேசு கடவுள் என்று அறிந்தாங்க, அவ்வளவுதான். பூரண தெய்வம் தான் என்று அறிந்தாங்க. அப்ப மற்ற காரியங்கள் எல்லாம் இப்ப நீங்க ஊழியத்துக்கு வரும்போதும் சபைக்கு வரும்போதும் ஒரு 25% நீங்க ஒன்றும் அறிய மாட்டீங்க. நீங்க உள்ள வரும்போது நினைப்பீங்க, 2 பாட்டு பாடணும், அல்லேலூயா சொல்லணும், காணிக்க கொடுக்கணும், ஒரு செய்தி அவங்க பேசுவாங்க, குட் போயிட்டே இருக்கணும். அப்படி தானே முன்ன சபைக்கு போயிட்டு வந்தோம். எத்தனை ரூபான்னு சொல்றீங்க? நல்ல கை வசத்துங்களே. நம்ம அந்த கேட்டகரியில் உள்ள ஆளு தான். அல்லேலூயா, பிரைஸ்லாம். இப்போ என்ன தோணுது? ஓ, இந்த பாடு எனக்கு இருக்கிறதா, இந்த கஷ்டம் எனக்கு இருக்கிறதா, இந்த துன்பம் எனக்கு இருக்கிறதா, இப்படி எல்லாம் பாடு வேணுமான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு வந்துட்டு. அல்லேலூயா, சரிதானே? ஆமே. அப்ப இந்த கேள்விக்குறி தான் நீங்க மெச்சூர்ட் ஆகும்போது, ஒரு நீச்சல் ஆழத்தை அறியும் போது இந்த அப்போஸ்தலர் வழிக்குள்ள நீங்க வருவீங்க. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலருடைய வழிக்கு வந்து இந்த அப்போஸ்தலருடைய பாடுகளை எடுத்துக்கொண்டு அப்போஸ்தலருடைய சுபாவத்துக்குள்ளே வரும்போது நேரடிய கர்த்தர் வெளிப்பட போறார். நீ தான் அந்த அப்போஸ்தலர் என்று சொல்லி. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? நீங்க தான் அந்த அப்போஸ்தலர். அந்த 12 வாசல், 12 பெரிய வாசல் இருக்கும். அந்த 12 வாசல் வழியாக உங்களை அழைத்து கொண்டு போவதற்கு நீங்களும் ஒரு அப்போஸ்தலராய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெரிய மதில் கட்டுகள் உண்டு, அதில் 12 விதமான கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கும். அதில் 12 வாசல் உண்டு என்று சொல்லப்படும். அந்த வாசலுக்குள்ளே உங்களையும் அந்த அப்போஸ்தலர் வேஷத்தை தரிக்கிறவங்க அல்ல, அப்போஸ்தலர் பாடுகள் அனுபவிக்கிறவர்கள், வேதனை அனுபவிக்கிறவர்கள், துக்கத்தை அனுபவிக்கிறவர்கள், மாரத்தை அனுபவிக்கிறவர்கள், கண்ணீர்களை வாழுகிறவர், இயேசுவுக்காய் மரிக்க ஆயத்தமாயிருக்கிற அநேகருக்கு அதே அப்போஸ்தலர் 12 வழிகளிலே உனக்கு ஒரு இடம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க நீ ஆசைப்படணும், அதை நேசிக்கணும். நான் உயிரோடு இருக்கிற காலத்தில் நான் அதை அடையத்தக்க கிருபை எனக்கு தார். ஆமென். அந்த உண்மையான 12 அப்போஸ்தலர் பாடுபட்டு இவங்க எல்லாம் இயேசுவுக்காக இஞ்சிஞ்சாய் மரித்தவளாக்கும். யோவான் ஸ்நானகனும் பயங்கரமான எண்ணெயில் எல்லாம் போட்டு ஆளாக்கும். மரித்ததுக்கு ஒப்பாய் பாடுபட்டா, மரித்ததுக்கு ஒப்பாய் கஷ்டப்பட்டா.
டெமிஷன் அரச காலத்தில் அவரை கொதிக்கிற எண்ணெயில் போட்டு அதில் தப்புன மனுஷன். அல்லேலூயா. அதனால் சாகாதனால தான் பத்மு தீவில் கடத்தினாங்க, ஒளிஞ்சு போட்டோன்னு சொல்லி. அல்லேலூயா. அங்கேயும் கர்த்தர் அவனை சந்தித்தார். பிரியமான தேவ சபைக்கு சொல்ல, அந்த அடிச்சுவடு தான் நம்ம சபை. அந்த அடிச்சுவடன்படி தான் வாழ வேண்டும். சிரிக்க கிடச்சுன்னு சொல்லி சிரிச்சிடாதீங்க. ஜாலியாக எனக்கு கொஞ்சம் சமயம் கிடச்சுன்னு ஜாலியாகிடாதீங்க. சிந்திக்க வேண்டிய காலகட்டம். ஆமே. சிரிக்கிறவர்கள் சிரிக்காதை போலவும் உண்ணுகள் உண்ணாதை போலவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காரியம், நம்முடைய ஆண்டவர் அப்படி துக்கத்தினால தான் சபையை உண்டாக்கியிருக்கிறார். அந்த துக்கத்தினால இரத்தத்தை கொடுத்து உங்களை உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் அந்த அப்போஸ்தல வழியிலே உங்கள் இரத்தத்தை கொடுத்து அடுத்தவரை மீட்டெடுக்க வேண்டுமா, நீங்களும் அந்த இடத்துக்கு சொந்தக்காரி ஆக வேண்டுமானால் இந்த அடிச்சுவடு இல்லாமல் வேறொரு அடிச்சுவடு சபைக்கு இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவான அப்போஸ்தலருடைய துக்கம் உங்களுக்குள்ள வரணும். ஆண்டுடைய துக்கம் வரணும். மரித்து உயிர்த்தெழும்பி போன பின்பு அவர்களுக்குள்ளே அந்த துக்கம் ஆளுகை செய்தது. அவர்களுக்குள்ளே அந்த துக்கம் ஆளுகை செய்தது. இப்போ நீங்கள் இயேசுவை அறியாமல் இங்கே வாராரு, இயேசு மாம்சத்தில் வாராரு, வந்து கொஞ்சம் தண்டிச்ச உடனே என்ன செய்வீங்க? போறாருல்ல சும்மா. அல்லேலூயா. சொல்லுவோம்மா? எத்தனை பேர் சொல்லுவோன்னு சொல்கிறீங்க? நான் சொல்லுவேன். போகிறாருல்ல சும்மா ஓவரை தண்டிச்சிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நம்ம பழைய சுபாவத்தின்படி என்ன செய்வோம்? இழிச்சு கட்ட அப்படி தானே பைசா இது நம்ம செய்வோம். ஆமே. இவருக்கு வேற ஒரு வேலை இல்லையானதெல்லாம் நம்ம திட்டுவோம். ஆமே. மனுஷிகம் தானே. இன்னைக்கு நம்ம திட்டின அந்த 12 பேர் எப்படி இருந்திருப்பாங்க 2000 வருஷங்களுக்கு முன்னே? அல்லேலூயா. இவர் தேவன் என்று அறிந்து இவ்வளவு பாடுபட வர வேண்டுமா என்று சொல்லி அந்த துக்கமாக்கும் கர்த்தர் அவர்களை அப்போஸ்தலராய் மாற்றினது. ஹல்லேலூயா. அந்த பாரமாக்கும் அவர்களை அப்போஸ்தலராய் மாற்றினது. அந்த பாரம் முகாந்திரம் தன் ஜீவனை வெறுத்தார்கள், தன் ஜீவனை விட்டு கொடுத்தார்கள். இயேசுவுக்கு பலி பொருளாய் மாறினார்கள். அவர் பலி செலுத்தப்பட்ட போல ஒரு பலியாடாய் மாறினதுனால இந்த 12 பேருக்கும் அங்கே 12 இடத்தை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்க. ஹல்லேலூயா. அதுதான் வழிதான். சிஎஸ்ஐ என்னோ எல்எம்எஸ் என்னோ அவன் என்னோ இவன் என்னோ ஆசியனும் இல்லை. இந்த அப்போஸ்தல அடையாளம் தான் உங்கள் நெற்றியில் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. புரியுதா? ஆமே. இந்த அடையாளம் அந்த பாடுகளின் அடையாளம், பிரயாசத்தின் அடையாளம், வேதனையின் அடையாளம், துக்கத்தின் அடையாளம், மனுஷரை குறித்துள்ள பாடுபட்ட அடையாளம், இயேசுவின் அன்பின் அடையாளம், இயேசுவின் குணத்தின் அடையாளம், இயேசுவின் ரகசியத்தின் அடையாளம், இயேசுவின் நிந்தையின் அவனா, இதெல்லாம் உன் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். அவங்க மேல சிலுவை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்காக 12 அப்போஸ்தலருடைய நாமம் தரிக்கப்பட்ட இடத்துல உங்களை அழகாய் கூட்டி சேர்க்க நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வெளிப்பாடை பிடித்து கொண்டு கவனமாய் நீ கடந்து போ. நீ பாடுபடுவாயானால் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தினா நீ நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பாய். ஒரு மனுஷனை ரட்சித்தான் நீ நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பாய். கடைசி நாட்களில் உனக்கு வயதாகும். கடைசி நாள் அந்த சரீரம் மண்ணுக்கு போகும். அந்த மண்ணுக்கு போற சரீரம் இயேசுவின் சாயலா மரிக்கிறதுனாலே நான் அதை நல்ல விதையாய் பாதுகாத்து உயிரோடு எழுப்பி என்னுடைய ராஜ்யத்தை கொண்டு போகும்போது உங்களுக்குள் இருக்கின்ற அப்போஸ்தலர் அடையாளத்தை பார்த்து அதன் இடத்தை உங்களுக்கு நான் தருவேன். அதிலே வருத்தம் இல்லை, அதிலே வேதனை இல்லை, அதிலே கண்ணீர் இல்லை, அதிலே சஞ்சலம் இல்லை, அதிலே தாகம் இல்லை, அதிலே வெயில் இல்லை, அதிலே உஷ்ணம் இல்லை. அது மகத்துவமான இடம். அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போவதற்காய் தேவாவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் புரிந்த பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆவியானவரே என்னை அந்த வழியிலே நடத்தும் என்று சொல்லி கேளுங்க. அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரமாய் வாடாத ஜீவ கிரீடத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காய், வானம் அழியாம இருக்கிறது போல உன்னை அழியாத ஒரு மேனியிலே கொண்டு வருவதற்காய், உன்னை அழியாத ஒரு மேனியிலே கொண்டு வருவதற்காய் இந்த அற்பமான மண் சரீரத்தை அவருக்குரிய சொந்த சரீரமாய் மாற்றுவதற்கு உன்னை இந்த பூமியிலே ஜெனிப்பித்திருக்கிறார். இப்போது அந்த சரீரத்தை மகிமைப்படுத்த ஆவியானவர் வேறொரு சரீரத்தை தர உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீதே அந்த அப்போஸ்தலர், நீங்களே அந்த அப்போஸ்தலர், நீங்களே அந்த அப்போஸ்தலர், நீங்களே அந்த அப்போஸ்தலர், நானே அந்த அப்போஸ்தலன் அறிந்து கொண்டு நீதிக்கு உட்படுத்த ஆவியான தேவ சபையை நோக்கி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.